கனிம வளம் கடத்துபவர்களை விட்டுவிட்டு விசாரணை என்ற பெயரில் விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிக் கொறடா எஸ்பி வேலுமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியன், வணக்கம். விவரம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று சட்டப்பேரவையின் துவக்கத்திலேயே இன்னைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் கிடையாது. அதன் காரணமாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி அரசினுடைய கவனத்திற்கு ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். கோவையில் பட்டா நிலங்களில் அனுமதியின்றி மண் எடுப்பதை தடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சொந்த பட்டா விவசாய நிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருபவர்களையும் கனிம வளத்துறை விசாரணை என்ற பெயரில் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி. விசாரணை என்ற பெயரில் கனிம வளம் கடத்துபவர்களை விட்டுவிட்டு விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் எஸ்பி வேலுமணி இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறார். நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். கோவையில் பல்வேறு கிராமங்களில் பட்டா நிலங்களில் 4 மீட்டர் முதல் 5 மீட்டர் வரை செங்கல் சூளைகளுக்காக மண் வெட்டி அதிகமாக தெரிவித்திருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மண் சேமித்து வைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குறிப்பிட்ட இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட தாண்டி கூடுதலாக மண் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் 2019ஆம் ஆண்டில் இந்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தற்போது பட்டா விவசாய நிலங்களில் விதிகளை மீறி 1.5 மீட்டர் முதல் 5 மீட்டர் வரை மண் எடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனுமதியின்றி மண் எடுப்பதை கண்காணிப்பதற்காக சிறப்பு தனிக்குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் அனுமதியை மீறி விவசாய நிலங்களில் 1.5 மீட்டரிலிருந்து 5 மீட்டர் வரை மண் எடுத்து அதை சேமித்து வைத்து செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்தியவர்கள் மீது மட்டுமே விசாரணை நடத்தி அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.